வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. இப்போ எனக்கு அதே மாதிரி தான் இந்த ஜவ்வு கொஞ்சம் விட்டுருக்குங்க, உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன டாக்டர்? இப்போ எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம். எம்ஆர்ஐயில் கம்ப்ளீட் டேர் இல்லைன்னால இட்ஸ் அவர் ஜாப். என்ன பண்ணுவோன்னா நம்ம ரீஜெனரேட்டிவ் தெரப்பி கொடுப்போம். இதை நீங்கள் கூல்டு ஆர்எஃப்ஏன்னு சொல்கிறீங்கல்ல, அது என்ன டாக்டர்? எலும்பு தேய்மானம் 5 ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஓகே, 1 2 3 4 5 இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா 4 5ல் வந்துருச்சுன்னா இட்ஸ் லைக் ஒரு எலும்பு 2 கீழே இருக்க எலும்பு முட்டி நிற்கிது. அதில் நம்ம இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் போட்டுட்டு இதுக்கு ஜாயிண்ட்டுக்கு மத்தியில் ஒரு ஜெல் இருக்குது. ஜெல்லு போட்டு ஹைட்ரோனிக் ஆசிட்னு சொல்லுவோம். அந்த ஜெல் போட்டால் இட்ஸ் லைக் லூப்ரிகேஷன். இப்போ வந்து எனக்கு பெயின் குறையும்ன்ற ஒரு கேள்விக்கு பதில் வந்துருச்சு. ஓகே, அவங்க திருப்பி விவசாய வேலை செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வண்டர்ஃபுல். என்னென்னு கேட்டால் இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணி within 3 weeks they'll be going back to their routine. நான் நம்ம ட்ரீட்மெண்ட் சென்டர் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 வீக்லையோ 2 வீக்லையோ சரியாகி அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்க பழைய மாதிரி அவங்களுடைய டிஃபன் கடையில் வேலை செய்ய முடியுமா? Actually it's not next 3 years. We have patients once இந்த பண்ணிட்டா they don't have pain at all. It's not lifetime. Yeah, basically என்னாச்சு, இந்த பெயின் வந்துச்சுன்னா this because of limited mobility இந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுங்க. ஓகே, பட் as they move around அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி அந்த பாடி வெயிட் எல்லாம் கம்மியாகி ஆக்சுவலி இன்ஃபேக்ட் we don't recommend for them to be sitting idle. சும்மா உட்காந்து எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. ஆமா, நீங்க ரெஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்லுவோம். ஏதாவது ராங்கா ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம்னா இந்த ஷோல்டரில் வலி இருக்கும், இந்த கழுத்தில் வலி இருக்கும். சும்மா நார்மலாக நீங்கள் தலகாணியை கொஞ்சம் மாற்றி வச்சு நைட்டு படுத்துட்டாலே காலையில் எழுந்திரிக்கும் இந்த கழுத்து வலி இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு 2 நாளைக்கு வலிக்கும். அதுக்கப்புறம் இந்த இடுப்பு வந்து வலிக்கும், குனிஞ்சா எந்திரிக்க முடியாது. இதுக்கெல்லாம் என்ன மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணிடுவீங்களா? ஆக்சுவலி நீங்கள் 3 ஏரியா கவர் பண்ணியிருக்கீங்க. 1 கழுத்து, ஆமாம். 2 ஷோல்டர், ஆமாம். 3வது பேக் பெயின். ஓகேங்களா? இப்போ பாருங்க, வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் பேக் எஸ் டெஃபினெட்லி சீனியர் பெயின் ஃபிசிஷியனாக இருக்கீங்க. உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டுங்கிறது என்ன 100க்கு? ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ வாட் இஸ் சக்ஸஸ் ரேட், அவங்க சிரித்து சாட்டிஸ்ஃபை யாரும் ஹெல்ப் இல்லாமல் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வர்றாங்க, சுயமே கிச்சனில் இருந்து டைனிங் டேபிள் போய் சாப்பிட்டு வர்றாங்க. தட் இஸ் அவர் சக்ஸஸ் ரேட். இன்றைக்குங்க நமக்கோ இல்லை நம்மளுடைய அப்பா அம்மாக்கோ இந்த மூட்டு வலிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு தீர்வே இருக்காது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபிசியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூட்டுக்கு மட்டும் இல்லை, உடம்புல எந்த இடத்துல பெயின் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்ரேஷன் பண்ணாமலே நாங்கள் க்யூர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சென்னையில் அஞ்சனி பெயின் மேனேஜ்மெண்ட்னு ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க ஏற்கனவே கர்நாடகாவில் ஒரு 2 இயர்ஸாக சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 5000க்கு மேலே பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே கூட போட்டிருக்காங்க. சென்னையில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாசிபிள், என்ன மாதிரியான ஒரு சயின்டிஃபிக் டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணுறாங்க, இவங்கக்கிட்ட நம்ம போனால் நம்ம அப்பாக்கோ நம்ம அம்மாக்கோ மூட்டு வலியால் அவதிப்படுறவங்களுக்கு இல்லை நமக்குமோ ஏதாவது தீர்வு கிடைக்குமா, இது என்ன நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஏன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரின்னு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைலாம் இருக்குல்ல, அதோடைய காஸ்ட்டெல்லாம் எங்கேயோ இருக்குது. ஏழையாக இருக்கிறவங்க, நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்கலாம் அதை அஃபோர்டே பண்ண முடியாது, அந்தளவுக்கு அதனுடைய காஸ்ட்டு. பட் அது இல்லாமல் நாங்கள் ஒன்று செய்கிறோன்னும் போது எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நம்ம அஞ்சனி பெயின் மேனேஜ்மெண்ட்லேருந்து அதனுடைய பெயின் ஃபிசிஷியன் மருத்துவர் டாக்டர் கோபிச்செல்லன் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வரவேற்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம், தேங்க்யூ டாக்டர். ஒரு க்யூரியஸான டாப்பிக்காகவே எனக்கு இது இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேத்தினுடைய அம்மாவுக்கு இல்லை அப்பாவுக்கு அவங்களுக்குலாம் மூட்டு வலியில் அவதிப்படுறவங்க இருக்காங்க. நான் யாருக்கிட்ட உங்கள் அம்மாவுக்கு இப்போ என்ன சொன்னாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தீங்களேன்னு கேட்டாலும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் பதில் வருது. இதுக்கு உங்களுடைய நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் நான் ரெஸ்ட் எடுக்காமல் என் வேலையை திருப்பி என்னால் செய்ய முடியுமா, இது மட்டும் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ முட்டு வலின்னு சொன்னால் அதுக்கு கோஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த எல்டர்லி குரூப் இஃப் யூ குரூப் இட், எல்டர்லி குரூப்பில் மோர் ஆஃப் லைக் டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் வருங்க. ஓகே, இந்த மிடில் ஏஜ் குரூப்பில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது, வேர் அண்ட் டயர் டிசீஸ் இருக்குது, மஸ்குலோஸ்கெலட்டல் டிசீஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்க வரும். யங்கர் குரூப்பில் மோர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், இந்த ஜிம்மில் போயிட்டு விகரஸாக பண்ணுவாங்க, சயின்டிஃபிக்காக இல்லாமல் பண்ணுவாங்க, கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் த பேசிக் பத்தாலஜிஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி ஹேவ் கேட்ஜெட்ஸ் இன் அவர் அஞ்சனி பெயின் மேனேஜ்மெண்ட் சென்டர் டு evaluate the basic pathology of the knee. For example, if you're talking about knee, இதில் ஸோ சிஸ்டமேட்டிக்காக அனலைஸ் பண்ணுவோம், வேண்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், பேசிக்கலி பிளட் டெஸ்ட் பண்ணுவோம்,
இல்லைன்னா எக்ஸ்ரே எடுப்போம், அல்ட்ராசவுண்ட் பண்ணுவோம், ஃப்ளூரோஸ்கோப்னு பண்ணுவோம். இதை பண்ணி அசஸ் பண்ணி வில் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ட்ரபிளிங் த பேஷண்ட். புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் தான் வில் திங்க் அபவுட் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் த டயக்னோசிஸ். ஸோ டயக்னோசிஸ் கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு மேனேஜ்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகே. இப்போ எனக்கு அதே மாதிரி தான் இந்த ஜவ்வு கொஞ்சம் விட்டுருக்குங்க, உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன டாக்டர் பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ ஜவ்வுன்னா யூ மீன் த ஜெல் பிட்வீன் நோஜல். ஓகே, தட் இஸ் ஆக்சுவலி மெனிஸ்கல் டேர்னு சொல்லுவோம். மெனிஸ்கல் டேர் வந்துன்னா வி ஹேவ் இந்த ரீஜனரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஸோ இஃப் இட் இஸ் பார்ஷியல் டேர், கம்ப்ளீட் டேர் அந்த மாதிரிலாம் கிரேட் பண்ணுவோம். இப் இட் இஸ் எ கம்ப்ளீட் டேர் இட் வில் ஆக்சுவலி பி கோயிங் டு சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். மூட்டு தேய்மானம். ஆமாம், தேய்மானம் கிடையாது. இதுக்கு இந்த ரெண்டு மூட்டில் இடையில ஒரு லைக் எ குஷன், கொலாஜன் குஷன் இருக்கு. குஷன் இட்ஸ் கால்ட் மெனிஸ்கை. ஓகே, அந்த மெனிஸ்கையில் டேர் வந்துச்சுன்னா அதை கிரேட் பண்ணி கம்ப்ளீட் டேர் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் மோர் ஆஃப் லைக் சர்ஜிக்கல் பெத்தாலஜி. ஓகே. இப்போ நான் சர்ஜிக்கலாக நான் பண்ணணும்னா என்ன மாதிரி என் கண்டிஷன் இருந்தால் நீங்கள் நான் சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ணுவீங்க? ஆமாங்க, இது இப்போ எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம். எம்ஆர்ஐயில் கம்ப்ளீட் டேர் இல்லைன்னாலும் இட்ஸ் அவர் ஜாப். என்ன பண்ணுவோன்னா நம்ம ரீஜனரேட்டிவ் தெரப்பி கொடுப்போம். ஓகே, தட் டிஃப்ரெண்ட் ரீஜனரேட்டிவ் தெரப்பிஸ். ஒன் இஸ் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பி, அதர் ஒன் இஸ் க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் தெரப்பி. புரிஞ்சுங்களா? இதை போட்டு இல்லைன்னா மீசெங்கமல் ஸ்டெம் தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி இருக்குது. இதெல்லாம் டிசைட் பண்ணி then we will inject into the joint with the guidance of the gadgets like ultrasound or fluoro. அது போட்டு அது பேசிக்கலி என்ன பண்ணுறதுன்னா the healing mechanism is there in everybody. பட் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஹீலிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், அது எவ்வளோ சீக்கிரமாக அது ஹீலிங் பண்ணலாம், இதே தான் நம்ம நோக்கமே. அதுக்கு கரெக்டான அந்த இடத்துக்கு போய் இந்த இன்ஜெக்ட் பண்ணிட்டா தட் will actually help in quick healing actually. இதை நீங்கள் கூல்டு ஆர்எஃப்ஏன்னு சொல்கிறீங்கல்ல, அது என்ன டாக்டர்? ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் டீமில் சொன்னாங்க எஸ் 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 சென்னையில் 2 இடத்துல தான் இருக்குது, அதில் நம்மகிட்ட ஒரு இடம் அப்படின்னு. அதை பற்றி நான் பார்க்கும்போதுமே அழகாக அந்த மூட்டு மட்டும் தெரியுற மாதிரி வச்சு ஒரு ஜெல் மாதிரி தடவுறீங்க. அது பார்க்குறதுக்கே சர்ஜிக்கல் இல்லைங்கிறது பார்த்தாலே தெரியுது. அது ஒரு ½ hour ப்ராசஸ் தான், சேம் டேலே போயிடலாம். ஸோ வாட் இஸ் திஸ் அபவுட்? ஆக்சுவலி த கூல்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனுக்கு இது நத்திங் பட் வி வில் ஆக்சுவலி அப்ளேட் த பெயின் ஜென்ரேட்டிங் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ வி ஹேவ் த பெயின் சென்சிங் ஸ்ட்ரக்சர்ஸ் விட்ஸ் பேசிக்கலி நர்வ்ஸ். சரி, இந்த முட்டியில் இந்த அங்கேருந்து நரம்பு போய் பிரெயினுக்கு சிக்னல் கொடுக்குது. ஆனால் திஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் பேசிக்கலி டு ரெடியூஸ் த பெயின். இப்போது அன்பேரபிளாக பெயின் இருக்காங்க, நின்றுட்டு வேலை செய்ய முடியாமல், பாத்ரூமில் உட்காந்து எந்திரிக்க முடியாமல், ஈவன் செல்ஃப் கேரை கூட ப்ராப்பராக எடுக்க முடியாமல் இருக்காங்க நிறைய பேர். And they are taking so many drugs, one after another, including steroids. மாத்திரைகள். ஓகே, அதுக்கு கோஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த மாத்திரைனால வேறு டேமேஜும் வந்துட்டு இருக்கு. லிவர் டேமேஜ் வரும், கிட்னி டேமேஜ் வந்து அதோட சைட் எஃபெக்ட். ஆமாம். ஓகே, லைஃப் டைம். அட் த சேம் டைம் தே மே நாட் பி த ஐடியல் கேண்டிடேட் ஃபார் சர்ஜரிஸ். இப்போ இந்த டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு இப்போ நிறையா இது செஞ்சுட்டு இருக்காங்க. தட் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த டெஃபினட் ட்ரீட்மெண்ட். ஆனால் இட்ஸ் கோஸ்ட் அ லாட் அண்ட் not all patients can afford for. இப்போ டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து காஸ்ட் அதிகம், எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஆமாம், அதனால நம்ம இதை பண்ணுறோம். அதனால இல்லை, அது மட்டும் இல்லை, இஃப் அ பேஷண்ட் இஸ் ஏபிள் டு மூவ் அரவுண்ட் பட் லிமிட்டட் பிகாஸ் ஆஃப் பெயின் அவங்கள இது குவாலிட்டி ஆஃப் லைஃபை கம்ப்ளீட்லாக டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா we have remedies for that. Okay, we will completely actually minimize their pain and and make them improve their quality of life. ஃபைன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். எஸ், என்னுடைய அண்ணியுடைய அம்மா, எங்கள் அத்தை வந்து விவசாயி. ஓகே, அவங்க சிறு வயதுலேருந்தே காட்டில் வேலை செஞ்சவங்க, விவசாயம் பண்ணவங்க. அவங்களுக்கு மூட்டு வலி ரொம்ப ஜாஸ்தி. அவங்க திருநெல்வேலி மாவட்டம். ஓகே, அவங்கள சென்னை கூட்டு வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட நாங்கள் பார்த்தோம். பார்த்ததுக்கு அவங்க வந்து ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நீங்கள் வீட்டில் போய் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அன்னைக்கு எங்கள் அத்தைக்கும் டெய்லி சண்டை ஃபோனில். நான் என்ன செஞ்சேன் இன்னைக்குன்னு கேட்டால் அவங்க இன்னைக்கு இந்த காட்டுக்கு போனேன், இந்த அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. உடனே தான் டாக்டர் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. எதுவும் செய்யக்கூடாதுன்னு நம்மளால ஈஸியாக சொல்ல முடியும். வேலை செஞ்சு பழகினவங்களால சும்மா இருக்க முடியாது. பார்க்கும்போது வேலை செய்யணும் தோணும், செஞ்சா ஆனால் கால் வலிக்குது. இப்போ உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எங்கள் அத்தையை திருப்பி விவசாய வேலை செய்ய முடியுமா? ஓகே, தட்ஸ் அ குட் கொஷின். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த உங்கள் அத்தை அது எந்த ஸ்டேஜில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அசஸ் பண்ணுவோம். வி ஹேவ் ஆஸ் யூ செட் கேட்ஜெட்ஸ் டு அசஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் த டிசீஸ். இப்போ முட்டு தேய்மானம் தான் இப்போ ரொம்ப வேறும். பிகாஸ் அத்தை இஸ் இன் டு ஃபார்ம் விவசாயம் விவசாயம் பண்ணும்போது டெஃபினெட்லாம் அவங்களுக்கு வேர் அண்ட் டேர் வரும். ஆமாம்,
இந்த எலும்பு தேய்மானம் வந்திருக்கும். எலும்பு தேய்மானம் 5 ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஓகே, 1 2 3 4 5 இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா 4 5ல் வந்துருச்சுன்னா இட்ஸ் லைக் ஒரு எலும்பு 2 கீழே இருக்கிற எலும்பு முட்டி நிற்கிது. நின்றுட்டு வேலை செய்யும்போது 1 hour தான் வந்துடுதுங்க. ஓகே, ஸோ அந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா இப்போ நமக்கு அவங்களுக்கு பெயின் கம்மி பண்ணோன்னா நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ 5ல் கூட நமக்கு பேஷன்ஸ் வந்துருக்காங்க. ஈவன் ஸ்டேஜ் 5ல் இப்படி இருக்க வேண்டிய எலும்பு இப்படி இருந்தா கூட ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிறது, அந்த ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட் வந்திருக்காங்க. ஓகே, ஆனால் தே ஆர் லீன், அவ்வளோ பாடி வெயிட் ரொம்ப கிடையாது. தே ஆர் ஏபிள் டு வாக் அரவுண்ட் பட் வித் பெயின். ஓகே, அந்த மாதிரி இருக்க கேட்டகரி வந்துருச்சாலும் நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். டெஃபினட்டாக கொடுக்க முடியும். அதில் நம்ம இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் போட்டுட்டு இதுக்கு ஜாயிண்ட்டுக்கு மத்தியில் ஒரு ஜெல் இருக்குங்க. ஜெல்லு போட்டு ஹைலூரோனிக் ஆசிட்னு சொல்லுவோம். அந்த ஜெல் போட்டால் இட்ஸ் லைக் எ லூப்ரிகேஷன். சில கிரீஸ் இது வெஞ்சனில் போயிட்டு மாதிரி இருக்கும். அதை போட்டு இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணிட்டா டெஃபினட்டாக அவங்களுக்கு பெயின் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் 2-3 years வரைக்கும் we can actually make their quality of life improved. ஃபைன். இப்போ வந்து எனக்கு பெயின் குறையும்ன்ற ஒரு கேள்விக்கு பதில் வந்துருச்சு. ஓகே, அவங்க திருப்பி விவசாய வேலை செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வண்டர்ஃபுல். என்னென்னு கேட்டால் இது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் பண்ணி வித்தின் 3 weeks they will be going back to their routine. அவங்களுக்கு விவசாயம் பண்ண முடியும். because they'll be pain free. because they are already walking around but they are limited because of pain. அதை பெயின் டேக்கிள் பண்ணிட்டா they'll be going back to their routine work. yeah. இப்போ இங்கே இப்ராஹிம் இருக்காரு. இப்போ இப்ராஹிமுடைய அம்மா வந்து உழைப்பாளி. அவங்க வந்து டிஃபன் கடை வச்சிருக்காங்க. அவங்க ஃபேமிலி லாஸ்ட் ஒரு 15 வருஷமா கடை வச்சிருக்காங்க. 15 வருஷமா டெய்லி காலையில 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு படுக்கிறாங்க. எந்திரிச்சதுல இருந்து வேலை நின்றுக்கிட்டே இருக்கிற வேலை. அவ்வளவு கால் வலியில லாஸ்ட் போன வாரம் வந்து கொஞ்சம் கால் வலி வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களும் ஆர்த்தோ ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. அவங்களுக்கும் ஃபிசியோதெரப்பி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இப்ராஹிம் அம்மாவை நான் நம்ம ட்ரீட்மெண்ட் சென்டர் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3 வீக்லையோ 2 வீக்லையோ சரியாகி அடுத்த 3 வருஷத்துக்கு அவங்க பழைய மாதிரி அவங்களுடைய டிஃபன் கடையில் வேலை செய்ய முடியுமா? ஆக்சுவலி இட்ஸ் நாட் நெக்ஸ்ட் 3 years. we have patients once இந்த பண்ணிட்டா they don't have pain at all. ஒன்ஸ் they are mobile. இப்போ பாருங்கள், இப்போ பெயின் இருக்கிறதுனால அவங்க நின்றுக்க முடியாது, நடக்க முடியாது. ஈவன் ஒரு மார்னிங் வாக்கிங் கூட போக முடியாமல் இருக்காங்க. கல்யாணம், காது குத்து இந்த மாதிரி இடத்துக்கு போக முடியாமல் இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சுங்களா? பேசிக்கலி என்னாச்சு, இந்த பெயின் வந்துச்சுன்னா திஸ் பிகாஸ் ஆஃப் லிமிட்டட் மொபிலிட்டி இந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுங்க. ஓகே, பட் ஆஸ் தே மூவ் அரவுண்ட் அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி அந்த பாடி வெயிட் எல்லாம் கம்மியாகி ஆக்சுவலி இன்ஃபேக்ட் we don't recommend for them to be sitting idle. எல்லாரும் ரெஸ்ட் எடுங்கறாங்க. ஆமா, நீங்க ரெஸ்ட் எடுக்க வேணாம்னு சொல்லுவோம். எதுக்குன்னு கேட்டால் ஆஸ் யூ இந்த ஜாயிண்ட் இஸ் லைக் இந்த நீ ஜாயிண்ட் இருக்குல்ல, பர்டிகுலர்லி ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஓகே, அந்த ஃப்ளூயிடு லூப்ரிகேட் ஆகி உள்ளே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் மூவ் ஆகிற திஸ் வில் பி செக்ரேட்டட். அந்த ஜாயிண்டில் அந்த லூப்ரிகேட்டிங் மெக்கானிசம் வில் பி என்ஹான்ஸ்ட். புரிஞ்சுதுங்களா? வேறஸ் இஃப் யூ ஆர் சிட்டிங் ஜாப் பண்ணாமல் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஜெல் ஃபார்ம் ஆகாது. அதனால என்ன லூப்ரிகேஷன் இருக்காது. அதனால என்ன தேய்மானம் ஜாஸ்தி ஆகிடும். ஓகே, ஸோ வி ரெக்கமெண்ட் தெம் டு மூவ் அரவுண்ட். ஃபர்ஸ்ட் திங். நம்பர் 2 இஸ் ஃபிசியோதெரப்பி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கம்போனண்ட்டுங்க. இது நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா கம்ப்ளீட் ஆகிடுமா, மேஜிக்காக அந்த மாதிரி ஒன்றும் சொல்ல முடியாது. வி டெஃபினெட்லி ஹெல்ப் தெம் இன் மூவிங் அரவுண்ட் பிகாஸ் வில் பி அப்லேட்டிங் த பெயின். அதுக்கப்புறம் ஃபர்தர் அவங்க நீங்கள் லைஃப் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் சொன்னீங்கல்ல, தட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவு ஆக்டிவ் தே ஆர், ஹவு அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அவங்க, இதை பொறுத்து இருக்குங்க. ஓகே, ஃபைன். இப்போ எனக்கு அடுத்த ஒரு கேள்வினா, நீங்கள் லைஃப் டைம் பல வருஷமாக மூட்டு வலியில் இருக்கிறவங்க, கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி பண்ணால் சரியாகுது, திருப்பின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஆப்ரேஷன்னா என்னன்னு தெரியுது, கண்ணால் நான் பார்க்குறேன், அவங்க செஞ்சிடறாங்க, டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அது காலையில் வந்தால் சாயங்காலமே வீட்டுக்கு போயிடலாங்கிறீங்க. ஒரு 2-3 வாரத்தில் உங்களுக்கு பழைய மாதிரி ஆயிரும்னு சொல்கிறீங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்குள்ளே என்ன மெடிசின்ஸ் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ட்ரீட்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி இது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கப்போ we will go to other areas also and maybe over time. இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் சொல்ல நான் ஆல்ரெடி சொல்லி முடிச்சுட்டேன். சயின்டிஃபிக்கலி என்ன செய்வோம்னா, சயின்டிஃபிக்கலி we have a gadget, ஒரு மெஷின் இருக்குங்க. அது அந்த பவர் கரண்ட் வந்து அந்த மெஷினுக்கு போகும். அந்த மெஷினில் இருக்கிற கரண்ட்டு ஒரு ப்ரோபுன்னு சொல்லி எடுக்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ப்ரோபுன்னு இருக்கு.
அதை நம்ம முட்டியில் இந்த வித் கைடன்ஸ் ஃப்ளோரோஸ்கோப்பி வச்சு நேரத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே மாதிரி இருக்கும் அந்த மெஷின். அதோட கைடன்ஸில் பார்த்து எந்த ஸ்பாட்டில் கரெக்டாக இந்த நரம்பு போகுதுன்னு கண்டுபிடிப்போம். புரிஞ்சுங்களா? வலி ஏற்படுத்துகிற நரம்பு அதை கண்டுபிடிப்போம். நரம்புன்னு சொல்ல நர்வ்ஸ். ஓகே, அதை கண்டுபிடிச்சி அது அல்ட்ராசவுண்டு வச்சு அதுக்கு ரீகன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மெஷினார் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரிக் இந்த சிக்னல் வில் பி டர்ன்ட் இன்டு ஹீட் எனர்ஜி. ஓகே, அந்த ஹீட் எனர்ஜி ஒரு பர்டிகுலர் டிகிரி டெம்பரேச்சரில் வச்சுட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் எபோவ் 42 டிகிரியில் இந்த ஹீட் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா that will actually modify the pain signals. புரிஞ்சுதுங்களா? when you make it into a particular pointல அந்த நரம்பு பக்கம் இது 42 டிகிரிக்கு மேலே போயிட்டாலே இந்த nerve impulse will be, the nerve sensation will be interrupted. அந்த பிரெயினுக்கு அது சென்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்படி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா வலி கம்மியாயிடும். சயின்டிஃபிக் மெத்தாலஜி இஸ் நத்திங் பட் இந்த எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் இன்டு ஹீட் எனர்ஜி. ஆனால் அது பேர்ன் கிடையாது, எரிச்சல் ஏற்படுத்தாது. இது இட்ஸ் நாட் லைக் அ டிப்பிக்கல் தீ மாதிரி அவ்வளோ மாதிரி ஒன்றும் இல்லை. இட்ஸ் அ வெரி மினிமல் இன்வேசிவ். ஒரு குத்தனா பூரா அந்த ஒரு சூஜி அந்த ஊசி போட்ட இடம் மட்டும்தான் தெரியும். நோ கட்டிங், நோ ஸ்விச்சரிங், நோ ஆப்ரேஷன்ஸ், நோ அனஸ்தீசியா, அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. யா ஓகே, அப்போ உங்களை நம்பலாம், டெஃபினட்டாக நம்பலாம், சரி பண்ணிடுவீங்க. ஃபைன். இப்போ வயதானவர்களுக்கு மூட்டு வலியை பற்றி பேசிட்டோம். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிறவங்களா இருக்கணும், இல்லை ஏதாவது ராங்காக ஏதாவது ஒன்று செஞ்சிட்டோம்னா இந்த ஷோல்டரில் வலி இருக்கும், இந்த கழுத்தில் வலி இருக்கும். சும்மா நார்மலாக நீங்கள் தலகாணியை கொஞ்சம் மாற்றி வச்சு நைட்டு படுத்துட்டாலே காலையில் எந்திரிக்கும் போது இந்த கழுத்து வலி இருக்க மாதிரி இருக்கும். அது ஒரு 2 நாளைக்கு வலிக்கும். அதுக்கப்புறம் இந்த இடுப்பு வலிக்கும், குனிஞ்சா எந்திரிக்க முடியாது. இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணிடுவீங்களா? ஆக்சுவலி நீங்கள் 3 ஏரியா கவர் பண்ணியிருக்கீங்க. 1 கழுத்து, ஆமாம். 2 ஷோல்டர், ஆமாம். 3வது பேக் பெயின். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வண்டி ஓட்டுறவங்களுக்குலாம் பேக் எஸ் டெஃபினெட்லி. ஆக்சுவலி இன்னைக்கு தான் ஒரு பேஷண்ட் 24-year-old மேல், அவங்க 24 யங், ஹீ இஸ் ஆக்சுவலி டூயிங் இன் ஹிஸ் ஃபைனல் இயர் காலேஜ் என்னமோ. ஸோ ஹீ வெண்ட் டு தி ஜிம். அவன் போன உடனே இந்த டெல்டாய்டு மசில் இருக்குது ஷோல்டரில், அது சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு விகரஸாக அது டம்பல் தூக்கி ஒரு 5 kg என்னமோ தூக்கி போட்டிருக்காங்க. அப்படி இப்போ என்னாச்சுன்னா அங்கே மசில் டயர் வந்துருச்சுங்க, சுப்ராஸ்பைனட் மசில் டயர். அப்போ அதனால் அவங்களுக்கு என்னாச்சுன்னா இப்போ தலை சீவ முடியாமல் இருக்காங்க, கை மேலே போக்க முடியாது. ஸோ ஹீஸ் காட் டெரபிள் பெயின். ஓகே, சி கேம் அண்ட் ஹி ஹஸ் பின் டேக்கிங் சம் மெடிசன்ஸ், பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் போய் அப்படி போட்டிருக்காங்க. வந்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், தெர் இஸ் அ மசில் டயர். ஓகே, லக்கிலி இஸ் மோர் ஆஃப் லைக் எ பார்ஷியல் டயர். ஒரு மசில், இந்த சுப்ராஸ்பைனட்னு சொல்லிட்டு ஒரு மசில் இருக்குது, அதுதான் இந்த ஹெல்ப் பண்ணுறது, எலிவேஷன் பண்ணுறது. அந்த மசிலே டேமேஜ் ஆயிருக்கு, ஆனால் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகலை. ஸோ வாட் வி டிட் இஸ் வி ட்ரோ அந்த பிளட் எடுத்து இந்த க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட் சொல்லிட்டு இந்த இட்ஸ் லைக் க்ரோத் ஃபேக்டர், அது இந்த இடத்துல அந்த மசில் டயர் வந்துச்சுல அந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக போட்டு விட்டால் தட் ஆக்சுவலி என்ஹான்ஸ் த ஹீலிங் மெக்கானிசம். அதுக்குள்ள என்னாச்சுன்னா தட் we have ultrasound பண்ணி அதில் போட்டு விட்டோம். ஓகே, now we have asked him to come after 3 weeks. அதில் என்ன ஆகுதுன்னா இந்த டயர் வந்தது will be healed. ஓகே, if you leave it like that, நேச்சுரல் மூமெண்ட் வந்துட்டு இருக்கும்போது அந்த ஹீலிங்கை இன்டரப்ட் ஆகிடுங்க. 1 2 ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்தால் இட்ஸ் லைக் ஹீலிங் வில் பி வெரி வெரி ஸ்லோ. ஓகே, ஃபார் அஸ் இன் 3 sittings, 2 to 3 sittings அப்படின்னா 3 weeks இன்டர்வலில் 2 times போட்டாலே அது அதில் அந்த இடத்துக்கு போட்டாலே அது ஹீல் ஆகிடும், வலிக்கவே வலிக்காது. அதுக்கப்புறம் வலி இஸ் வை, அங்கே மசில் டயர் வந்துச்சுங்க, டயர் வந்திருந்தால வலி வருது. அப்போ ரூட் கோஸுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா வலியும் கம்மியாகிடும், அந்த டயரும் மாறிடும். ஓகே, ஸோ இட்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி இஸ் வெரி காமனுங்க. ஸோ திஸ் ஷோல்டர் பெயின் இஸ் ஒன் ஆஃப் த காமன் ப்ராப்ளம் தட் வி ஃபேஸ் எவ்ரி டே இன் யங்ஸ்டர்ஸ். அதே மாதிரி பேக் பெயின் யங்ஸ்டர் இல்லாமல் ஒரு மிட் ஏஜ்ல இருக்கிறவங்க, ஆமாம், காலையில் வண்டியில் போகிறவங்க, சாயங்காலம் வண்டியில் ஒரு 1 hour போகிறவங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இஸ் ஆக்சுவலி வாட் வி see is this back pain is more common in the middle age group, especially people who are into sitting job. Yes. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா in Anjani Pain Medicine அது அந்த பில்டிங்லேயே we have this IT company working there. So many IT professionals are actually sitting idly. இந்த மாதிரி உட்காந்து இதாத வேலை, that to continuous sitting. What we recommend is every 40-30 minutes எந்திரிச்சு ஒரு 1 minute ரவுண்ட் பண்ணி வந்து உட்காந்துங்க. இது அப்படி இல்லை, இப்படியே உட்காந்துருப்பாங்க.
அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஒன்று மசில் ஸ்பாசம் வந்துருச்சு, ரெண்டு கொஞ்சம் மசில்ஸ் வீக் ஆயிடுச்சுங்க. ஓகே, அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டன்ட் திஸ் டெஸ்க்டாப் ஜாப் என்ன பண்ணுறாங்க, தே ஆக்சுவலி லூஸ் தர் ருட்டீன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இப்போது ஒன்று வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், ஒன்றுமே செய்கிறதில்ல. மார்னிங்கில் எந்திரிக்கிறது, டைம் பார்த்து ஓடுறது, டைம் பார்த்து வர்றது. அண்ட் தே டு while coming back they come at odd times like midnight அந்த மாதிரியெல்லாம் வர்றாங்க. ஸோ they don't have time for themselves for physical activity. அதனால் அவங்களுக்கு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ரொம்ப வருதுங்க. இதுக்குன்னா பேக் மசில்ஸ் வீக் ஆயிடுச்சு, அந்த ஸ்கோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த டிஸ்க் ஏதாவது குறிஞ்சு எடுத்துட்டாங்கன்னா ட்விஸ்டிங், ஒரு சின்னதாக ட்விஸ்டிங் மூவ்மெண்ட் வந்துட்டாலே டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிடுதுங்க. ஓகே, ஸோ that is actually one of the common problems that we see in the young groups, young and middle groups, actually middle age groups. ஸோ அதுக்கு எங்களோட ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. இதில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. டிஸ்க் நம்ம நடுவில் இந்த ஸ்பைனல் கோடில் வெர்டிப்ரா இருக்குது, அதுக்கு இடையில குஷன் மாதிரி இருக்குது, டிஸ்க் இருக்குது. அந்த டிஸ்க்கு இஸ் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் விலகிட்டாலே அதில் இருந்து நரம்பு நிறையா வருதுங்க. அந்த நரம்புனால தான் நம்ம கண்ட்ரோல் மூவ்மெண்ட் எல்லாமே. அதில் இந்த நரம்பு கம்ப்ரஸ் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு பேக் பெயின் வரும், ஷூட்டிங் பெயின் வரும் காலுக்கிட்ட. ஓகே, அந்த மாதிரி இதுக்கு வந்துச்சுன்னா நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது. வி ஹேவ் டிஃப்ரெண்ட் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். சிம்பிள் ட்ரீட்மெண்ட்னா இந்த எங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபராமல் எபிடல் ஸ்டீராய்டு போடுற மாதிரிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது ஃப்ளோரோஸ்கோப் வச்சு தான் போடுவோம். இன்னொன்று இருக்குது, இந்த ஓசோன் தெராப்பின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஓசோன் தெராப்பின்னா இந்த டிஸ்கில் ரொம்ப ஹைட்ரேஷன் கூடி இந்த ப்ரெஷர் பில்டப் ஆகி அதில் சரௌண்டிங் நர்வ்ஸில் கம்ப்ரெஸ்மெண்ட் பண்ணிடுச்சுன்னா அது டீகம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குள்ள இது இருக்குது. அது நம்ம ஓசோன் நியூக்ளியோலைசிஸ் சொல்லுவோம். ஓசோன் நியூக்ளியோலைசிஸ் தட் இஸ் வண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட். அது போட்டு ஒரு 2 to 3 செஷன்ஸ் போட்டாலே அவங்க அந்த டிஸ்கர்னேஷன் எல்லாம் அது மாறிடும். இன்னொன்று இருக்குது டிஸ்க் டயர். அந்த டிஸ்க்கு உடஞ்ச அந்த அந்த பீஸ் கம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, அது அந்த ஃப்ராக்மெண்ட் இருக்குது. அந்த ஃப்ராக்மெண்ட் இருந்ததுன்னா அது ஹீல் பண்ணுறதுக்கு பயோக்யூப்ளாஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. அது ஒண்டர்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு. அது முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பெரிய அனசீஷியா கொடுத்து ஒரு பெரிய ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க அண்ட் அட்மிஷன் பண்ணுவாங்க. 2 to 3 days ஹாஸ்பிட்டலே இருக்க வேண்டி வரும். அதுக்கப்புறம் அது ஹீல் ஆகிற வரைக்கும் ரெஸ்ட் பண்ண எடுக்க வேண்டி வரும். அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் காஸ்ட் ஃபார் த பேஷண்ட். அண்ட் மோரோவர் ஓப்பன் சர்ஜரின்னு சொன்னாலே பயமாக இருக்குது. எதுக்குன்னாட்ட அந்த பக்கமே நரம்புகள் நிறையா போகுது. அது கட் பண்ணாலே அது ரிஸ்கி தான். அதனால் ரொம்ப பயந்துட்டு தான் பண்ணுவாங்க. திஸ் ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுங்க. இந்த பயோக்யூப்ளாஸ்டின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை, 2 ப்ரோப் இருக்குது. வித் த கைடன்ஸ் ஆஃப் திஸ் மெஷின் கேட்ஜெட்ஸ் we go there and exactly identify the எங்கே டயர் இருக்குன்னு அதில் ரிப்பேர் பண்ணுற மாதிரிங்க. that will actually enhance the healing process. ஒன்று அப்நார்மல் பெயின் சிக்னல்லாம் அந்த இடத்துலேருந்து வரும், அதுவும் அப்ளைட் ஆகிடுங்க. ஃபைன். அப்போ ஒரு யங்ஸ்டராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது வலி ஏற்பட்டாலும் நீங்கள் சரி பண்ணிடுறீங்க. வயதானவர்களாக இருந்தாலும் சரி பண்ணி. ஆமாம். ஃபைன். இப்போ இதனுடைய சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு எவ்வளோ டாக்டர்? இப்போ அஞ்சனி பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கே நான் கேட்குறேன். ஆமாம், சென்னையில் இருக்குது, நீங்கள் அதனுடைய சீனியர் பெயின் ஃபிசிஷியனாக இருக்கீங்க. உங்களுடைய சக்ஸஸ் ரேட்டுங்கிறது என்ன 100க்கு? See, I would say success rate is based on what we are managing. Okay, result is very good. For example, ஒரு 2 months back ஒரு அம்மா வந்ததுங்க. அவங்களுக்கு சிவியர் பெயின். அப்படின்னா நீ பெயின் அப்படின்னா எந்திரிச்சு நடக்கவே முடியாமல் இருந்தாங்க. நடக்கும்போதே இப்படி தான் ஆடி தான் நேரம் நடக்க முடியாமல் ஆடி தான் நடப்பாங்க வித் சப்போர்ட். And she's walking now without anybody's help. Oh, okay, great. So if you ask me what is success rate, அவங்க சிரிச்சு சாட்டிஸ்ஃபை யாரும் ஹெல்ப் இல்லாமல் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வர்றாங்க, சுயமே கிச்சன்லேருந்து டைனிங் டேபிள் போய் சாப்பிட்டு வர்றாங்க. தட் இஸ் அவர் சக்ஸஸ் ரேட். ஸோ ஐ won't say in numbers, but the quality of life of these patients will be improved. Almost 80 to 90% of quality of life will be improved. ஃபைன். நீங்கள் ஒரு பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியான டாக்டரோ? ஏன்னா அவங்க டைனிங் டேபிள்லேருந்து கிச்சனுக்கு நடந்து போகிறதா எங்கள் சக்ஸஸ்ன்னு சொல்லும்போது ஐ கேன் ஃபீல் இட். எஸ். நோ, இது பேசிக்கலி பெயின் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் விச் ஆக்சுவலி இன்டரப்ட் அவர் குவாலிட்டி ஆஃப் லைஃபுங்க. அது ஆக்சுவலி முன்னாடியே சுகர் நோய் இருக்குது, அது நோயின்னு தெரியும் எல்லாருக்கும். ப்ரெஷர் இருக்குது, அது ஒரு நோயின்னு தெரியும். அதே மாதிரி பெயின் இட் செல்ஃப் இஸ் அ நோயிங்க. அண்ட் பீப்புள் டோன்ட் கன்சிடர் தட் அஸ் ஒரு நோய் மாதிரி யாரும் அதை காமிக்கிறது. அது நம்ம வந்து போகிற மாதிரி அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா இந்த பெயின்னால் அவங்களுக்கு டிப்ரெஷனில் போயிடுவாங்க. இப்போ இன்றைக்கி ஓபியில் ஒரு அம்மா வந்ததுங்க. ஷீ இஸ் 56. ஓகே, அவங்களுக்கு என்ன ஆச்சு? நீ பெயின் வந்திருக்கு, ஷோல்டர் பெயின் இருக்குது. இது 2 பெயின்னால் அவங்களுக்கு ஒரு வேலைக்கும் செய்ய முடியாமல் இருக்காங்க.
சாப்பாடு குடும்பத்துக்கு செஞ்சு கொடுக்கணுனாலே இப்போ செய்ய முடியறதில்ல. தேர் ஆக்சுவலி ஆர்டரிங் இன் ஸ்விக்கி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க, ஹோட்டல்லேருந்து சாப்பிட்றாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன இது அட்வைஸ் பண்ணோம் என்ன பார்த்தீங்களன்னா, அசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, இந்த வலினால் தூங்க முடியாமல் இருக்காங்க. ஓகே, இது 2னால அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர், ஃபேமிலிக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பேர்டனாக மாறிட்டாங்க, ஃபேமிலிக்கே பேர்டனாக இருக்காங்களே அந்த மாதிரி சிந்திச்சு ஷீ இஸ் நவ் ஆன் ஆன்டி டிப்ரெசன்ட் மெடிசின்ஸ். புரியுதுங்களா? அந்த டிப்ரெஷன் மாறுக்கார தூக்கம் இல்லை, தூக்க மாற்ற சாப்பிட்றாங்க, டிப்ரெஷன் வலி அவ்வளோ ஏற்படுத்துது. அவங்க குடும்பத்துக்கு நான் சுமையாக இருக்கேன், ஆமாம், எனக்கு யாராவது போகணுன்னாலே எனக்கு வந்து உதவி பண்ணாதான் நான் போக முடியும்னு சொல்லி அவங்களுக்கே நம்ம ஏன்னா எப்படி இருந்திருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அந்த எனக்கு முதுமையை நான் இன்னும் அடையலை, அதனால எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் அடைஞ்சவங்க பேசி நான் கேட்டிருக்கேன். ஆமாம். இப்போ எங்கள் அப்பா வந்து டயாலிசிஸ் பேஷண்ட். எஸ். எங்கள் அப்பானால இப்போ வந்து அந்த படியில் ஒருத்தர் சப்போர்ட் இல்லாமல் இறங்க முடியாது. ஆமாம். ஆனால் அவர் அளவுக்கு ஆக்டிவாக இருந்த ஆளே இல்லைங்கிற மாதிரியான ஒரு மனிதர் வந்துச்சுங்க. நான் எனக்கு ஆக்சுவலி நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு 20 வயசு, காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். ஓகே, அவர் ஒரு பேக்கை போட்டு நடக்கிறாரு, நான் எதுவுமே இல்லாமல் நடக்கிறேன், எனக்கு அவருடைய ஸ்பீடுக்கு நடக்க முடியல, நான் ஓடிக்கிட்டே பேசுவேன், அவ்வளோ வேகமாக நடந்து நானே பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து மனுஷன் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு தள்ளாடும் போது அது ஆக்சுவலி இட் ஹர்ட்ஸ். எஸ் 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 இட்ஸ் அ சோஷியல் பேர்டனுங்க. சோஷியல் பேர்டன்னா இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சஃபரிங்கை அனுபவிச்சிருக்கவங்க நிறையா பேர் இருக்காங்க. they don't know that there is such a specialty called pain medicine சொல்லிட்டு. Okay, so it's an emerging branch actually. is very popular in western countries. Okay, யூரோப்பில், அமெரிக்காவில் இதெல்லாம் நல்ல பாப்புலராக இருக்குது. ஆனால் இந்தியாவில் இந்த ஸ்பெஷாலிட்டி இஸ் ஜஸ்ட் கம்மிங் அப். அடுத்த ஒரு 10 இயர்ஸில் ஒரு பீக் எதிர்பார்க்கலாம். டெஃபினெட்லி ஆல்ரெடி கவர்மெண்ட் இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இது டிஎம் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எம்பிபிஎஸ் முடிச்சுட்டா வந்தேன், அதுக்கப்புறம் எம்டி பண்ணேன், அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணேன். பிஹெச்டி பண்ணக்கு அப்புறம் நாங்கள் இந்த ஃபெலோஷிப் பண்ணியிருக்கோம். இந்த பெயின் மெடிசின் எக்ஸ்க்ளூசிவாக ஃபெலோஷிப், 1 year ஃபெலோஷிப். ஓகேங்களா? அப்போ தான் அதுக்கு பிறகு தான் நம்ம அது ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னிங்க, லாங் ஜேர்னி அண்ட் தரோ லேர்னிங். ஓகே, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம், இந்த ஸ்கில் எல்லாம் அத்துப்படி உங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி அந்த தரோ லேர்னிங் இருக்குது. எதுக்குன்னு கேட்டால் this is a main problem. Pain is a huge burden for our country. Not only for our country, it's entire globe. ஆமாம், ஓகேங்களா? சஃபரிங் தான் இருக்குது. அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக கரண்ட்லி அவர் மெடிக்கல் கரிக்குலமில் அந்த மாதிரி சிஸ்டம் கிடையாதுங்க. பட் லக்லி இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் இந்த பெயின் ஸ்பெஷாலிட்டிக்கு வேண்டிய இப்போ நம்ம எம்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ணுவோம், டிஎம் பண்ணுவாங்க, சில பேர் எம்சிஹெச்னு பண்ணுவாங்க. இப்போ எம்டி முடிச்சுட்டு டிஎம் பெயின் மெடிசன் சொல்லிட்டு ஒரு டீச்சிங் ப்ரோக்ராமே இருக்குங்க. ஸோ விச் மீன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பிரான்ச் இஸ் ஆக்சுவலி ஐடென்டிஃபைட் பை த கவர்மெண்ட். எதுக்கு கேட்டால் நிறைய சஃபரர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர், உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப அருமையாக இருந்தது. லாஸ்ட்டாக டு த ஆடியன்ஸ் ஃபார் அ மினிட் நீங்கள் ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்னா நீங்கள் டைரெக்டாக பேசலாம். ஹலோ, ஸோ எங்களுக்கு we have Anjani Pain Management Center in Nungapakanga. So if you have any pain related issues, we see with head to foot பாருங்க, மைக்ரைன் ஹெட்டேக் வரும், வாஸ்குலர் ஹெட்டேக் வரும், டென்ஷன் ஹெட்டேக் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஹெட்டேக் வருங்க. சீனியர் சில பேருக்கு நெக் பெயின் வந்து நெக் பெயின் திருங்க முடியாமல் கழுத்து அப் அண்ட் டவுன் பண்ணாமல் இப்படியே பிடிச்சிட்டு நெக் காலர் போட்டுட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் எங்கிட்ட சொல்யூஷன் இருக்குங்க. அண்ட் ஆஸ் ஐ செட் ஏர்லியர், இந்த ஷோல்டர் பெயின், எல்போ பெயின், ரிஸ்ட் பெயின் சொல்லிட்டு ஜென்ரலைஸ் பெயினாக இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் எங்கிட்ட சொல்யூஷன் இருக்குங்க. சிமிலர்லி வித் பேக் பெயின், நெக் பெயின், ஹிப் பெயின், நீ பெயின், ஆங்கிள் பெயினில் பேசிக்கலி யூ சே எனி பெயின். அண்ட் வி ஹவ் அதர் ஹியூஜ் பிரான்ச் கால்ட் கேன்சர் பெயின். கேன்சர் பெயினுக்கும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி பெயின் ரிலேட்டட் இஷ்யூஸ், ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் அஸ். வி வில் ஹெல்ப் யூ அவர் பெஸ்ட். And I am sure that the quality of your life as well as the pain will be tackled in an efficient way. ரொம்ப நன்றி டாக்டர், உங்க கூட பேசினதுக்கு ரொம்ப எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஆமாங்க, இந்த தர்மதுரை படத்தில் ராஜேஷ் அவர்கள், மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து ப்ரொஃபஸராக இருப்பார், மருத்துவர்களுக்கான ப்ரொஃபஸர். அவர் ஒரு வரி சொல்லுவாருங்க, மனிதர்களுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய வலியை போக்கும் உன்னதமான பணி வந்து மருத்துவ பணி, அதை ஒரு சேவையாக நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு
எந்த இடத்துல லேசாக வலிச்சாலுமே நம்மளால் தாங்க முடியாது. முள்ளு குத்துச்சுனாலே நம்மளால் அந்த இடத்துல அதுக்கு மேலே ஊன முடியாது. முள்ளை எடுத்துட்டு தான் நம்மளால் நடக்க முடியும், அப்படி இருக்கும். அப்போ அந்த மூட்டுக்கு வலியாக இருக்கட்டும், ஜாயிண்ட்டுக்குலாம் வலியாக இருக்கிறது எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதை லைஃப்பில் ஒன்ஸ் அனுபவிச்சா அதனுடைய உண்மையே தெரியும். சின்ன வயசில் இந்த அலுப்பு மருந்துக்கு அப்புறம் இந்த தைலத்துக்குலாம் விளம்பரம் போடுவாங்கல்ல, அப்போல்லாம் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்காக காட்டுவாங்க. அப்போ எப்படி காட்டுவாங்கன்னா, இந்த லேடிஸ்லாம் ஏதாவது குனிஞ்சு எடுப்பாங்க, இடுப்பில் அப்படின்னு கத்துவாங்க. நான் 10 வயசாக இருக்கும்போது காமெடியாக பார்ப்பேன் அதை. இப்படிலாம் யாருக்காவது வலிக்குமாக்கும், கீழே குனிஞ்சா எப்படி வலிக்கணும்? ஏன்னா அந்த 10 வயசில் நமக்கு என்ன பண்ணாலும் வலிக்காதுல்ல, ஆடி ஓடி விளையாடுவோம். இப்போ உண்மையாகவே குனியும் போது லேசாக வலிக்குது. அப்போ தான் புரியுது, ஆஹா அந்த விளம்பரம்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நமக்கு நம்ம அப்பா அம்மாக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ நமக்கோ மூட்டு வலிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா, சர்ஜரிலாம் எதுவுமே பண்ணாமல் நான் சர்ஜிக்கலாகவே சயின்டிஃபிக்கலி மருத்துவரை வச்சு பெயின் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஜிஎஃப்சின்னு சொல்கிறாங்க. அது இந்த க்ரோத் ஃபேக்டர் வச்சு பண்ணுறது. அப்புறமா அவங்க கூல்டு ஆர்எஃப்ஐன்னு ஒன்று பண்ணுறாங்க. அது முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமானது. அந்த மிஷின்ஸ்லாம் வச்சு செய்வோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பயன் அளிக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பயன்படுத்திக்கிறதுல தவறு இல்லை. ஒரு புதுமையான ஒரு விஷயத்தையும் இப்படி ஒரு விஷயம் சென்னையில் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி உங்கள்கிட்ட தகவலாக சொன்னதுக்கு தேநீர் இடைவேளையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள ஒரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க்கை வலியும் கூட அனுபவம்.